வணக்கம். உலக உழைப்பாளர் யாவர்க்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இத்தினத்திலே 3 விடயங்களை உங்களுக்கு நான் பகிர இருக்கிறேன். முதலாவது விடயம் இறையாண்மை. இறையாண்மை என்பது ஒரு நாடு தம்மை முழு சுதந்திரத்துடனும் அதிகாரத்துடனும் தமது செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஒரு தகமை இறையாண்மை ஆகும். இறையாண்மை என்பது ஒரு தேசத்தை ஆட்சி செய்வதற்கான உயர்ந்தபட்ச அதிகாரம் ஆகும். இந்த ஆட்சி அதிகாரத்தை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாத அளவுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்பதே இறையாண்மை என்பதாகும். இறைமை சகல வல்லமையும் பொருந்திய சக்தி. உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டு இறுதியிலே ஜனாதிபதி அவர்கள் ஒரு நேர்காணலிலே யூ திங்க் வி ஆர் செகண்ட் கிளாஸ், நாங்கள் 2ஆம் தர பிரஜைகள் என நினைக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அது பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த இடத்திலே ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் ஒரு இறைமை உள்ள நாடு என்பதை காட்டிக்கொண்டார். அந்த நேரத்திலே சில விமர்சனங்களை முன்வைத்தார்கள். நாங்கள் உதவி பெறுகின்றோம், நிவாரணம் பெறுகிறோம், எப்படி இந்த கேள்வியை கேட்க முடியும் என்று. உதவியோ நிவாரணமோ யாருக்கும் புண்ணியத்தில் செய்வதில்லை, எல்லாம் மேசைக்கு மேலால் செய்யப்பட்டவை. அதற்கு உரிமை இருக்கிறது, அந்தஸ்து, சர்வதேச அங்கீகாரம் இருக்கிறது. அவைகளெல்லாம் ஒரு சர்வதேச உறவின் அடிப்படையிலேயே ஒப்பந்த அடிப்படையில் நடைபெறும் விடயங்கள். இவற்றை கொண்டு ஒரு நாட்டை இரண்டாந்தரமாக நடத்த முடியாது. அதேபோல் நாட்டின் அரசும் அந்த குடிமக்களை முதலாந்தர பிரஜைகளாக நடத்த வேண்டும். இது ஒரு இறையாண்மை வெளிப்படுத்தி நிற்கிறது. இறையாண்மை என்ற பெரும் சக்திக்கு எதிராக யாரும் இடையூறுகள் செய்ய முடியாது. கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கல்லெறிய முடியாது. விடயங்களை விளங்கிக் கொள்வதே இறையாண்மையின் முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. அடுத்த விடயம் அரசியல். இரண்டாவது விடயம் அரசியல் என்பது ஆட்சியை பிடிப்பது, அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது, கடமைகளை நிறைவேற்றுவது. இதனூடாக ஒரு குழுமத்தை, சமூகத்தை, தேசத்தை முன்னேற்ற நிலைக்கு விட்டுச் செல்வதே அரசியல் ஆகும். இந்த அரசியலை நாங்கள் சதுரங்கம், குத்துச்சண்டை போன்ற விளையாட்டுகளுக்கு ஒப்பிடுவோம். அதாவது விளையாட்டில் வெற்றியின் தோல்வியும் வீரனுக்கு அழகு. ஆனால் அரசியலில் வென்ற தரப்பு ஆளுந்தரப்பாகவும் தோற்கும் தரப்பு ஆளப்படும் தரப்பாகவும் இருக்கும். அதாவது இந்த அரசியலில் காய் நகர்த்தல் நடக்கும்போது அது ஒரு விளையாட்டாக இருக்கும். அதே நேரம் குத்துச்சண்டை நொக் அவுட் பண்ணுவது என்று சொல்லுவினோம். அதுபோல் அவ்வாறான சம்பவங்கள் சாதாரண செயற்பாடுகளாக அதை நாங்கள் கண்டும் காணாத மாதிரியும் போவதற்காக அது சாதாரண செயற்பாடு என்று சொல்லப்படுவதில்லை. அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் என்று சொல்லப்படுவது. சாதாரணமாகவே அரசியலில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். யார் எப்ப ஆரை வெட்டுவார்கள், தூக்குவார்கள் என்பதே அரசியல் போட்டியாக இருக்கும். இந்த அரசியலில் எது சரி எது பிழை என்பது அதன் செயற்பாடுகளின் பின்விளைவை பொறுத்ததே இருக்கின்றது. நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகை என்பது போல் அரசியலில் காய் நகர்த்தல்கள் நியாயமா என்பது அதை என்ன பின்விளைவை கொடுப்பதற்காக செய்யப்படுகிறது என்பதிலேயே அரசியலில் ஆக்கவுறுவல் தன்மை இருக்கிறது. இன்னொரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசியலில் காய் நகர்த்தலை நன்மைக்காக செய்யலாம் என்னும் போது நாங்கள் கரைபடிந்த கைகளால் ஒருபோது நீதியை வழங்க முடியாது. அரசியலில் நாங்கள் நல்லதை செய்ய போகிறோம் என்று கெட்டவர்களுடன் கூட்டு சேருவதும் கெட்ட விடயங்களை செய்து முன்னுக்கு வருவதும் என்பது ஒரு தவறான விடயமாக அனைவரும் அதை விழிப்புணர்வில் எடுக்க வேண்டும். அவ்வாறானவர்களுக்கு எதிரான சித்தரிப்புகளை வெளியிட வேண்டும் என்று எல்லாத்தையும் அதுவும் அவருடைய திறமை என்பது தனது ஆளுமை திறமைதானே அவரை தூக்கினது என்பது பொருள். அதை சித்தரிப்பது இன்னும் பிழையான நபர்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கக்கூடாது. அதே நேரம் அரசியலில் பதவியை பிடிப்பதற்கான போட்டியை செய்யும்போது அரசியலில் பதவிக்கு தலைமை தாங்க வருபவர் தலைமை பதவியை இன்னொருவருக்கு விட்டு கொடுக்கும் எழுச்சிவாயாக இருக்க வேண்டும் என்றதில்லை. அவர் ஏனையவர்களை, தன்னை விட ஆற்றல் கூடியவர்களை தனது இலக்கை அடைவதற்காக கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய பொறுப்புகளை அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிறந்த மனப்பான்மை கொண்டவரே அந்த தலைமை போட்டிக்கு அவர் தகுதியுடையவராக இருப்பார். அதே நேரம் அரசியல் தலைமைக்கு வருபவர் நிலைப்பாடுகளில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களே அரசியல் தலைமைக்கு முன்வர வேண்டும். நிலைப்பாடுகளில் உறுதியாக இருப்பது என்பது சில தவறான சித்தரிப்புகள் இருக்கிறது. வரட்டு கோரும், பிடிவாதம், தற்பெருமை இவைகள் என்று. அவ்வாறில்லை. ஒரு நிலைப்பாடுகளில் உறுதியற்ற தலைவர்களால் இந்த அடுத்த கட்ட நிலையை அடைய முடியாது. உதாரணமாக மகாத்மா காந்தி
இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதில் முதன்மையானவராக திகழ்கிறார் என்றால் அவர் ரயில் பயணத்தின் போது வெள்ளையர்களால் தூக்கி வீசப்பட்ட போது அவர் எடுத்துக்கொண்ட நிலைப்பாட்டில் அவர் இறுதி வரை மாறாமல் இருந்தார் என்பதை நாங்கள் விழிப்புணர்வில் கொண்டிருக்க வேண்டும். நிலைப்பாட்டில் உறுதியாக இருத்தல் என்பது பரஸ்பரத்துக்கோ விட்டு கொடுப்புக்கோ பொறுமை காப்பதற்கோ எதிரானது அல்ல. நிலைப்பாடுகளில் உறுதியாக இருப்பது என்பது ஒரு போருக்கான அழைப்பல்ல. அதை தவறாக சித்தரிக்க கூடாது. அதேபோல் தீர்வுகளை பற்றி பேசும்போது அதில் கறப்பாடுகள் இணைந்து கொள்ளும். கறப்பாடுகள் என்பது பிரச்சனைகளை பற்றி பேசும்போது ஒன்றாக பேசும், தீர்வுகளை பற்றி பேசும்போது பிரிந்து சென்றுவிடும். கறப்பாடுகள் என்பன எரிகிற வீட்டில் ஒடுங்குறது லாபம் என்பது போல் அவர்கள் பிரச்சனையை வச்சு பிழைச்சி கொள்ள முயற்சி செய்வார்கள். அவர்களை இனங்காணுவதற்கு இலகுவான வழி. அவர்கள் சமகாலத்தில் எவ்வாறு அவர்கள் பிழைத்துக் கொள்கிறார்கள் என்று பார்த்தால், ஒரு அதிகாரத்தின் பொக்கெட்டுக்குள் நின்று கொண்டு அவர்கள் பிழைக்கிறார்கள் என்றால் எதிர்காலத்திலும் அவர்கள் ஒரு அந்த கரிவேலியை செய்வார்கள். இவ்வாறான விஷயங்களை அரசியலில் உள்ள ஆக்கபூர்வ எதிர்மறை தன்மைகளை விழிப்புணர்வில் கொண்டிருப்பதை எனது இரண்டாவது தகவலாக உங்களுக்கு தருகின்றேன். அத்துடன் இதில் நான் இன்னொரு விடயத்தை மனத்தைக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் தெரியும், 2009 மட்டத்தில் நிகழ்ச்சியை ஏற்படுத்திய பேர்களில் இதுகம் ஒன்று ராஜரட்னம் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டார். அவரால் வெளியீடு செய்யப்பட்ட இந்நூல் சமனற்ற நீதி. இப்புத்தகம் தமிழில் வெளியீடு செய்யப்பட்டவைக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக என்னால் பெற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நூலை உலகம் முழுவதும் சமனற்ற நீதிமுறையின் கீழ் கைது செய்யப்பட்டு உலகம் முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் நீதியற்ற முறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளோருக்கு இந்த நூலை அவர் சமர்ப்பணம் செய்கின்றார். இவர் இந்த நூலை தனக்குத்தானே வெள்ளையடிப்பதற்காக எழுதவில்லை, உலக அநீதிகளை வெளிக்கொணருக்காக இந்த நூலை அவர் எழுதியுள்ளார். அத்துடன் இதிலே மேலும் ஒரு தகவலை தெரிவிக்கிறார். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தொகையில் 5% வாழும் அமெரிக்காவில் உலகம் முழுவதும் உள்ள கைதிகளில் 25% அமெரிக்காவிலேயே உள்ளனர். இந்த இடத்தில் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் கூறினார், சட்டமொரு இருட்டறை, இதில் வழக்கறிஞர்கள் வாதம் விளக்காக இருக்க வேண்டும் என்று. ஆனால் நடப்பது ஏகாதிபத்தியத்துக்கு விளக்கு பிடிப்பதாகவே இருக்கிறது. இதனுடன் அவர் இந்த நூலிலே தான் தொழில்துறையில் எதிர்கொண்ட சவால்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நூல் அனைத்து தொழில்துறையினருக்கும் ஒரு சுய ஊக்கமூட்டியாக அமையும் என்பதில் திண்ணம். மூன்றாவது இறுதி விடயம் வணிகம். நாணயம் உள்ளவர்கள் செய்வது வணிகம், வியாபாரம். கண்ணதாசன் கூறியது. நாணயம் உள்ளவர்கள் செய்வது, முதலை போட்டு செய்வது வியாபாரம். நாணயம் உள்ளவர்கள் செய்வது, நேர்மையான முறையில் செய்வது வியாபாரம். இதுக்கு மேலாக ஒட்டுமொத்த தொழில்துறையும் இந்த நாணயம் உள்ளவர்கள் செய்வது தொழில் என்று எடுத்துக்கொள்ளலாம். தொழில் என்பது கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் செய்து நாணயமாக வேலை செய்து நாணயத்தை சம்பாதிப்பது தொழில்துறை ஆக கொள்ளலாம். இவ்வாறு நாங்கள் அந்த ஒட்டுமொத்த தொழில்துறையை உள்ளடக்கினால் ஒரு பொருளாதாரம் என்று அதனை குறிப்பிடலாம். பொருளாதாரம் என்பது ஒரு அரசியல் போன்றே இதுவும் ஒரு தேசத்தை வளமான தேசமாக உருவாக்குவதற்கு சமூகத்தை, பிரதேசத்தை, தேசத்தை, முழு உலகத்தையும் பொருளாதாரமே வடிவமைக்கிறது, செல்வ செழிப்பானதாக மாற்றுகிறது. இந்த பொருளாதாரத்துக்குள் நடக்கின்ற நிறுவன ரீதியாக நடக்கின்ற முரண்பாடுகள், ஊழல், லஞ்சம், மோசடி, ஏமாற்று வேலை, இவைகளையே நலிவுற்ற தேசத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இங்கு பொருளாதாரத்துக்குள் நடக்கும் அரசியல் அதுவும் ஆக்கபூர்வமானது, சாதகமானது என்ற நிலையில் நோக்கப்பட வேண்டும். இன்று அனைத்து தொழில்துறைகளிலும் மோசடிகள் இடம்பெறுகின்றன. ஊழல், லஞ்சம், ஏமாற்று இப்படி என்று நடக்கும்போது சொல்வார்கள், எல்லாமே வணிகமயமாகிவிட்டது என்று. எல்லாமே வணிகமயம் ஆனால் என்ன? வணிகம் என்பது இருதரப்பின் நன்மையடைய வேண்டும். ஆக்கபூர்வமான பரிமாற்றமே வணிகம் ஆகும். நாங்கள் அந்த ஆக்கபூர்வமான பொருளாதார முறைமைகளை லெனின், மார்க்சிசம் ஊடாக கற்றுக்கொண்டாலும் அவற்றை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை. இன்று பொருளாதாரத்தில் மனிதனை ஒரு பொருளாதார பண்டமாகவே பாவிக்கின்றோம். பொருளாதார பரிமாற்றங்களில் அங்கு பொருளீட்டும் நோக்கமே முதன்மை பெறுகிறது. மனிதனையும் மனித நற்பண்புகளுக்கு மதிப்பளிக்கப்படுவதில்லை. இதனால் அனைத்து துறைகளிலும் சீர்கேடுகள் நடக்கின்றன. இந்த நடைமுறைகள், இந்த சீரற்ற முறைகள் ஒரு வைத்தியசாலையில் நடக்கும்போது அதனை நாங்கள் எவ்வாறு எதிர்க்க முடியும்?
சாதாரணமாக நீங்கள் இருக்கும் தொழில்துறையில் ஒரு தவறு நடக்கும்போது நினைத்து பாருங்கள், இந்த தவறு வைத்தியசாலையில் நடந்தால் என்ன நடக்கும் என்றது. அங்கே நீங்கள் ஏனைய துறைகளில் மனித நேயத்துக்கு மதிப்பளிக்காமல் வைத்தியத்துறையில் உயிர் போன பிறகு அதை சந்தேகம் எழுகிறது. அது நிச்சயம் தவறு அங்கே இடம்பெற்று விட்டது என்று. இந்த உலகத்தில் நீதி நூல்கள் எவ்வளவு பழமையானதோ அதே அளவுக்கு அநீதிகளும் பழமையானது. அதிலிருந்து நாங்கள் மீண்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வை வைத்திருக்க வேண்டும். நாங்கள் சகல துறைகளிலும் நாணயம் நற்பண்புகளை எங்கள் தொழில் முயற்சிகளில், பொருள் தேடும் முயற்சிகள் நாணய நற்பண்புகளை சேர்த்து கொள்ள வேண்டும். அதனூடாகவே சிறந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும். வைத்தியசாலை போன்ற புனிதமான துறைகளையும் மீட்டெடுக்க முடியும். இல்லவே நாங்கள் ஒரு பொருளாதார பண்டம் போல் உழன்று கொன்று இருப்பதாகவே மாறிப்போகும் எமது சமுதாயம். இதிலிருந்து நாங்கள் நிறுவன மயங்களிலே நாங்கள் அந்த மனித நேயத்துக்கு மதிப்பளித்து தொழில்துறையில் சரியான நீதியாக நடந்து கொள்வதற்கான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். பணியிடத்தில் பாரபட்சம் பார்த்தல் ஆகாது. உறவிடத்தில் உயர்வு தாழ்வு பார்த்தல் ஆகாது. பணியிடத்தில் வருகின்ற அறம், இல்லத்தில் வருகின்ற அறம் இவைகளை இணைந்து சமூக அறமாகவும் தேச அறமாகவும் மலர்ந்து ஒரு மேன்மையான தேசத்தை நாம் கண்டடைகின்றோம். நன்றி, வணக்கம்.